This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 10th புக்கிலேருந்து நிகை கலை என்ற பாடத்திலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. நீரற வரியாக கரகத்து என்ற பாடல் வரிகள் புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்குத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் என்று அழைக்கப்படுவர். தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவதுந்துபி தேவர்க்குரிய இசைக்கருவி ஆகும். பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்துவதில்லை. நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரை கவி என்றும் அழைக்கப்படுகிறது. தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகை கலையே தப்பாட்டமாகும். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகின்றது. இவ்வாட்டம் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டு குதிரை வடிவில் உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டு ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது. தெருக்கூத்தை தமிழ் கலையில் முக்கிய அடையாளமாக்கியவர். நாடக கலையை மீட்டெடுத்து தமது குறிக்கோள் என்று இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான குத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை திரு விருதினையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். இவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இந்த வீடியோவில் 10th புக்கிலிருந்து நிகை கலை என்ற பாடத்திலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.